கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்களாகிய நீங்கள், உங்களுடைய உலகமே உங்களுடைய குடும்பம்தான். நண்பர்கள், காதல் வாழ்க்கை அதெல்லாம் இரண்டாவது. நம்முடைய குடும்பத்தை நாம தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு சிறு வயதிலிருந்து உங்களுடைய பிறவி குணமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை நீங்க எப்போதுமே ஒரு மதிப்பு கொடுப்பீங்க. ஆனா குடும்பத்துக்காக நீங்க செய்த தியாகங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பாதிப்பாகவே பார்க்கப்பட்டது. ராசிநாதன் சந்திரன் மனக்காரகனாக இருப்பதால் கடகம் ராசிக்கு எப்போதும் குடும்பமே உலகம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி வருவீங்க. 4ஆம் வீடான சுகஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் பாப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காக உங்களின் சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் தூக்கங்கள் சுப போகங்கள் என அத்தனையுமே நீங்கள் தியாகம் செய்த ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா இது எல்லாம் நீங்க யாருக்காக தியாகம் செய்தீங்க? உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்காக, வாழ்க்கை துணைகளுக்காக நீங்கள் அனைத்தையுமே நீங்க தியாகம் செய்தீர்கள். ஆனால் அது எதுவுமே அவங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. உங்களை எப்பொழுதுமே இவன் நம்ம கூட இருந்தா நமக்குள்ள பாதிப்பு தான் ஏற்படுது அப்படின்னு உங்களை அனைவருமே துரத்தி அடிக்க மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முயற்சி செய்தார்களே தவிர நீங்க பட்ட கஷ்டங்கள், கவலைகள் எதை பற்றியும் அவர்களுக்கு எந்த விதமான சிந்தனைகளுமே கிடையாது. உங்களின் வியர்வையும் குருதியையும் சிந்தி அவர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தும் கொடுத்தீர்கள். ஆனால் காலம் மாறிய போது உங்களின் தியாகங்கள் அனைத்தும் வெறும் கடமையாக மட்டுமே பார்க்கப்பட்டனவே தவிர அதற்குரிய நன்றியோ அன்போ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவில்லை. இது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. நம்ம எல்லாருக்கும் நம்ம உண்மையா இருக்கும். ஆனா நமக்குன்னு உண்மையா இருக்கக்கூடிய நபர்கள் யார்? நம்முடைய குடும்பமே நமக்கு உண்மையாக இருக்க மாழிக்கிறார்களே என்கிற ஒரு உன்னதமான ஒரு உண்மையை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நீ எங்களுக்காக என்ன செய்தாய் என்ற அந்த ஒற்றை கேள்வியை உங்களை நிலைக்குழிய செய்து தியாகமே உங்களுக்கு பாதிப்பா மாறிய அந்த ஒரு வேதனை உங்களுக்குள்ள இன்னமும் இருந்து உங்களுக்குள்ள அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இரண்டாவதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது நண்பர்கள் விஷயத்துல ஒரு துரோகம். 11ஆம் இடமான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானத்தில் வக்ர கிரகங்களின் சஞ்சாரம் நடந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கொடூரமான சம்பவம் அரங்கேற்றப்பட்டது. இந்த ஒரு சம்பவம் அரங்கேறும் என்று நீங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. உங்களின் கள்ளம் கபடமற்ற நேர்மையான குணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர் உங்களுக்கு பின்னால் குழிப்பறித்திருப்பார். அல்லது உங்களுடைய பணத்தை எப்படி திட்டமிட்டு உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி உங்களிடம் இருந்து பணத்தை பறிக்கலாம், உங்களிடம் எப்படி வந்து பேசினால் உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கலாம் என்றெல்லாம் உங்கள் பின்னால் இருந்து சில நபர்கள் குழிப்பறித்து கொண்டுமே தான் இருந்திருப்பார்கள். அவர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுக்கு நெருக்கமாக இருந்த சில முக்கியமான நண்பர்கள். தோல் மீது கை போட்டு கொண்டே உங்களுடைய ரகசியங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொண்டு அதை உங்களுக்கு எதிராக ஆயுதமாகவே பயன்படுத்திய ஒரு நபர்களும் அந்த ஒரு நண்பர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளையும் பாராட்டுகளையும் தட்டி பறித்த அந்த நண்பரின் ஒரு துரோகம் உங்களை ஒட்டுமொத்தமா உலுக்கி போட்டது. பணத்தை இழந்ததை விட நட்பு என்ற புனிதமான உறவின் மீது வைத்த நம்பிக்கை உடைந்து சிதறியதே உங்களுடைய நெஞ்சில் ஆறாத ஒரு வடுவாகவும் அது உங்களுக்குள்ள மாறியது. அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருந்தது. அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல்ல ஒரு கண்ணீரானது ஏற்பட்டிருக்கும். பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகுவின் சஞ்சாரமும் சுக்கிரனின் பலவீனமும் இருந்த துரதிருஷ்டவசமான காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் மிக ஆழமான ஒரு காதலானது மலர்ந்திருக்கும். இந்த ஒரு காதலானது எப்படி மலர்ந்தது என்று கூட உங்களுக்கு ஆரம்பத்துல தெரிந்திருக்காது. ஆனா இந்த ஒரு காதல் மலர்ந்ததும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. உணர்வு பூர்வமான கடகம் ராசியான நீங்கள் உங்களின் ஆன்மா வரை வந்த அந்த ஒரு நபரை நீங்க நேசித்திருப்பீங்க. ஆனா கிரகங்களின் சதியாலும் அஷ்டம சனியின் தாக்கத்தாலும் அந்த காதல் உங்களுக்கு பேரின்பத்திற்கு பதிலாக பேரழிவையும் கண்ணீரையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசா கொடுத்தது. ஆனா நீங்க இது நடக்கும்னு ஆரம்பத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. சூழ்நிலை கைதியாகவோ அல்லது 3ஆம் நபரின் தூண்டுதலாலோ உங்களை உயிராக நேசித்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார். பல இரவுகள் தூக்கமின்றி தலையணைய நினைத்து நீங்கள் சிந்திய கண்ணீர் பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தாங்க தெரியும். ஆனால் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட அது தெரியாது. யாரிடமும் நீங்கள் எதை பற்றியும் கூற மாட்டீங்க. ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் தவறுகள் நடந்தாலும் அது என்னுடனே போட்டும் என்கிற ஒரு குணம் கொண்டவர்கள் தான் இந்த கடகம் ராசி அன்பர்கள். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கூறிய விஷயங்கள் எல்லாம் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு எப்படியாவது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்
கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். கடகம் ராசி ஆண்களை பெண்களை, நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தொழிலையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி காலமானது ஏற்பட போகிறது. குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுக்களின் தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளுமே முற்றிலுமாக விலகப் போவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகள், மனத்தாக்கல்கள் அத்தனையுமே பனி போல உருகிவிடும். கடகம் ராசியினரின் தாயுள்ளத்திற்கு பரிசாக குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் பல மடங்கு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடி போதுமான அளவுக்கு குடும்பமானது ஒன்றாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவும் ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையும் இன்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறி இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததான் தொழிலில் ஒரு வெற்றியானது கிடைக்கும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும் 10ஆம் வீட்டின் மீதான சுப கிரகங்களின் தாக்கமும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் ஒரு புரட்சியை உங்களுக்குள்ள ஏற்படுத்த போகிறது. முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய ஒரு பொலிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்துவிடும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகள் எல்லாமே தொடங்கக்கூடிய யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் விரும்பிய இடமாற்றமும் உங்களுக்குள்ள கிடைக்கும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். ஒரு அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. பணவரவும் உங்களுக்குள்ள உயரவும் ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுக்கு இனி தகுதிக்கேற்ற சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வேலையிடத்தில் உங்களை தேடி வந்துவிடும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால தேவைகள் அனைத்தையுமே எவ்வித தங்கும் தடையும் இன்றி நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு வாழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க மாற்றப்படுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவானது ஏற்படும். ஆனால் அந்த ஒரு தெளிவான முடிவை நீங்க தான் எடுக்கணும். அது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்க சரியான முடிவை எடுத்தால் மட்டுமே அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நல்ல ஒரு விஷயமாகவும் அது நிச்சயமா மாறிவிடும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை நீங்க தவிர்த்து கொள்ளணும். தேவையில்லாம சண்டை போடுவது, வாக்குவாதங்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களை உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்க செய்யக்கூடாது. செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இன்னும் கீழே போய் கொண்டேதாங்க இருக்கும். கடகம் ராசியில பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமையானது வேண்டும். பொறுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே நன்மைகள் நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்க தவிர்த்து கொள்வது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் உண்டாகும். அந்த விருப்பங்களினால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கமும் பல மடங்கு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது கூடி போதுமான அளவுக்கு குடும்பமானது ஒன்றாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவும் ஆரம்பிப்பார்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையும் இன்றி நடந்து ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறி இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததான் தொழிலில் ஒரு வெற்றியானது கிடைக்கும். கர்மஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பும்
10ஆம் வீட்டின் மீதான சுப கிரகங்களின் தாக்கமும் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் ஒரு புரட்சியை உங்களுக்குள்ள ஏற்படுத்த போகிறது. முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய ஒரு பொலிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்துவிடும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகள் எல்லாமே தொடங்கக்கூடிய யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் விரும்பிய இடமாற்றமும் உங்களுக்குள்ள கிடைக்கும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். ஒரு அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. பணவரவும் உங்களுக்குள்ள உயரவும் ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் அனுகூலமும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்க. இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுக்கு இனி தகுதிக்கேற்ற சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வேலையிடத்தில் உங்களை தேடி வந்துவிடும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால தேவைகள் அனைத்தையுமே எவ்வித தங்கும் தடையும் இன்றி நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு வாழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க மாற்றப்படுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவானது ஏற்படும். ஆனால் அந்த ஒரு தெளிவான முடிவை நீங்க தான் எடுக்கணும். அது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்க சரியான முடிவை எடுத்தால் மட்டுமே அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நல்ல ஒரு விஷயமாகவும் அது நிச்சயமா மாறிவிடும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை நீங்க தவிர்த்து கொள்ளணும். தேவையில்லாம சண்டை போடுவது, வாக்குவாதங்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களை உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்க செய்யக்கூடாது. செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இன்னும் கீழே போய்கொண்டேதாங்க இருக்கும். கடகம் ராசியில பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமையானது வேண்டும். பொறுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே நன்மைகள் நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்க தவிர்த்து கொள்வது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆயில்